இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கூடுமானவரை பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையில் ஆதரிக்க முடியாது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க முடியாது. இடதுசாரி கட்சிகள் எக்காரணம் கொண்டும் ஆதரிக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைத்தாலும் விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட அதுபோல் ஆதரிக்காது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 பேருடைய ஆதரவு திமுக கூட்டணி கட்சிகள்டேருந்து வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணியை முறிச்சிக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் மற்ற 4 இருக்காங்கல்ல, இந்த 4 கட்சிகளும் இவங்க வந்து இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துடக்கூடாது, இங்கே வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரையில், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த 4 கட்சிகளுமே அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படின்னு வந்து அவங்க விரும்புகிறாங்க. இவங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முதல் தேர்தல் இது. அனுபவம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யாருமே சொல்ல முடியாது. அமைச்சரவையிலையும் சட்டப்பேரவையிலையும் பார்க்கும்போது ஒரு நல்ல சட்டத்திட்டங்களில் விவாதித்து கொண்டு வர்றதுக்கும் சட்டப்பேரவையில் உரிய பதில் சொல்வதற்கும் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கும் ஒரு அனுபவம் உள்ளவர்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அப்படி பண்ணும்போது இடதுசாரி கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில் பங்கேற்றாங்கன்னா நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழிலாளர் மட்டுமல்ல, அந்த அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, மக்களுக்கான அடிப்படை தேவைகள்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியும், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எப்படி வந்து கிளியர் பண்ண முடியுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்றால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க வந்து நிச்சயமாக அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட் இருக்குது. அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்கலாம். ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போதும் ஆதவ அர்ஜுனா பேசுகிறதையும் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது தவறும் இல்லை. எப்படின்னா இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி ப்ராப்பராக நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிற போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க பங்கேற்கிறதுல நம்ம தப்பாக பார்க்க போகிறதில்ல. இன்னொரு விஷயங்களில் மட்டும்தான் நம்ம முரண்படுறோம். எப்படின்னா அதிமுகவோட ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கேருந்து ஒரு பக்கம் இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தா நாங்கள் வந்து ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு இடதுசாரி கட்சிகள் சொல்லுது. இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு அச்சம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நிபந்தனையின்றி ஆதரவு கொடுக்குறோம், அதே சமயத்தில் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் ஏதாவது நடந்தால் நாங்கள் திமுகவோட கூட்டணி என்ன எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படும், அந்த போராட்டங்களில் நாங்களும் பங்கேற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இவர்களை எல்லாமே திமுகவை அனுப்பி வச்சு திரும்ப திமுகவை கூப்பிட்டுட்டா என்ன செய்யறதுங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம், மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் திமுக பதில் சொல்வதற்கு முன்னாடியே இவங்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க உண்மையிலே வந்து திமுக கூட்டணி கட்சிகள் தானே இல்லை திமுக சேர்ந்தவர்களா அப்படிங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்குலாம் சில இடங்களில் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்கிறதுக்கு 100% தகுதி வந்து இடதுசாரி கட்சிகளுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தேர்தலில் ஆதாயத்தை கருதி அவங்க எதுவும் நிற்கிறதில்ல. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் போட்டியிட்டது தான். அதனால் வந்து இவர்கள் வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்கணும், இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவங்களும் அமைச்சரவையில் பங்கேற்கணும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதான் பொதுவான எல்லாருடைய கருத்து. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக சட்டம் ஏற்றுவதற்கோ ஒரு விஷயங்களை செய்வதற்கோ அவங்களால வலியுறுத்த முடியும். ஓரமாக நின்று அட்வைஸ் பண்ணுறதை விட நாமளே பங்கேற்கும் போது இன்னும் சில நல்ல விஷயங்களை சொல்லலாம்ல. அதே போல் தலித் சமூக மக்களுக்கு சில விஷயங்கள் நல்லா பண்ணும்போது அந்த இயக்கத்திலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக்கிறத விட தலித் சமூகத்துக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அங்கே அமைச்சரவை கொடுக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் மக்களுடைய செல்வாக்கு பெற்று பல இடங்களில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் கடுமையான போராடி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விஜய்க்கு திடீர்னு இவங்கெல்லாம் காலவாரினா என்ன பயங்கிற ஒரு அச்சம் இருக்க தானே செய்யும். அதனால் இன்னொரு பக்கம் அதிமுகவை அவங்க சரி பண்ணி வைக்க தான் செய்வாங்க. அதை போய் நம்ம தடுக்கலாம் முடியாது. இவங்க அந்த 8 பேரும் போனால் கூட அவங்க ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா பலன் தானே.